நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/4 கப் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் எண்ணெய் சேர்க்கணும். ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக தான் சேர்க்கணும். இப்போ இதில் இனிப்புக்காக 1/2 கப் நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாம். நான் வந்து 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் நான் ஹெல்த்தியாக வந்து இந்த கேக் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 கப் பால் கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக ஒரு 30 செகண்ட் அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டிடணும். நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்ததுனால இதை வடிகட்டிட்டோம்னா நமக்கு எக்கோட ஸ்மெல் வந்து இருக்காது. இப்போ இதில் ஒரு கேரட் நான் பொடியாக துருவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன். கேக்குக்கு சேர்க்குற பேக்கிங் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் ஆப்ப சோடா மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் தடவி வச்ச ஒரு பிளேட்டில் வந்து இதை வந்து ஊற்றிடலாம். நல்லா வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பேட்டர் இதில் ஊற்றிட்டு இது நல்லா தட்டி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கு மேலே நான் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியாக நறுக்குன நட்ஸு கூட நீங்கள் சேர்க்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சதும் உயரமான ஸ்டாண்டு போட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி கேக் மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ ஒரு டூத் பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும். இது ஸ்டீல் பிளேட்டுங்கிறதுனால தண்ணி பற்றாத மாதிரி உயரமாக தான் அந்த மாதிரி வைக்கணும். இப்போ டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறணும். ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எல்லாமே நல்லா விட்டு வந்திருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்ம இதை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஏலக்காய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. நமக்கு கேரட் கேக் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு.